ஹாய் ஹலோ ஹர்மிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜேகேக்கான ஒரு ஒன் ஷாட்னு சொல்ல முடியாது, மேபி இது ஒரு 3 ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு தெரியல. ஸோ ஆனால் மோர் தென் 1 ஷாட்டில் தான் இருக்கும், சரியா? அண்ட் இதோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் பொண்டாட்டி ஹேட் டு லவ் தான். ஓகே, இதுதான் ட்ரோப்பு. நிறைய பேருக்கு வந்து இந்த வில்லேஜ் பேஸ்ட் ஸ்டோரிஸ் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்குமே அதெல்லாம் பிடிக்கும். அதனால் நான் வந்து அதிலே போகலாம், ரொம்ப நாள் ஆச்சு வில்லேஜ் ஸ்டோரி போட்டுன்ட்டு இந்த வாட்டி வில்லேஜ் ஸ்டோரியோட வந்திருக்கேன். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்களா, சரி? அப்போ தான் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற தெரிஞ்ச ஆர்மிஸ் யாராச்சும் சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ, ஓகேவா? ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே பார்க்கலாம். மா, இங்கே பாரும்மா, நான் முன்னாடி சொன்னது தான், எனக்கு இப்போல்லாம் கல்யாணம்லாம் வேணாம், புரியுதா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையாம்மா? எத்தனை வாட்டி சொல்கிறேன் கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு, சும்மா அதே பண்ணிகிட்ருக்க. டே ஜங்கு, நான் இங்கே பாரு, லாஸ்ட்டாக ஒரு தடவை சொல்கிறேன், கேட்பியே மாட்டியா நீ? மா முடியாதும்மா, இங்கே பாரும்மா, எனக்கு முதல்ல கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லை, இதில் வேறு ஏதோ கிராமத்தில் இருக்க உன் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் போகணுமா? உனக்கு ஒரு வேலை வெட்டியே இல்லையாம்மா? இங்கே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தனா கூட பரவாயில்ல, ஏதோ எப்படி சொல்கிறது, நம்ம இங்கே வளர்ந்தவங்கம்மா, அந்த பொண்ணு வில்லேஜில் வளர்ந்தவ, அவள் எப்படி இங்கே வந்து நல்லா இருப்பா என் கூட? கொஞ்சமாச்சும் யோசிச்சு தான் பேசுறியா இல்லையா நீ? இங்கே பாரு ஜங்கு, ஆல்ரெடி நானும் உங்கள் அப்பா லவ் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் பேசுகிறதே கிடையாது. இப்போ தான் ஏதோ நானும் எங்கள் அண்ணனும் பேசிகிட்ருக்கோம். இப்போ இந்த பாண்ட் இப்படியே கொஞ்சம் தொடரணும், நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னா கொஞ்சம் அவங்க பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா இன்னும் நம்ம நல்லா அட்டாச்சாக இருக்கலாம்ல அவங்க கூட. அதுக்கு தான்டா சொல்கிறேன். மா, நீயும் அண்ணன் கூட உறவு கொண்டாடுறதுக்கு என் வாழ்க்கையே பணைய வைக்க முடியாத நாள், புரியுதா உனக்கு? ஏய், நீ என்னன்னா பண்ணிட்டு போடா, நீ அவளை தான் கல்யாணம் பண்ணுற, நான் முடிவு பண்ணிட்டேன், அவள் தான் நம்ம வீட்டு மருமக. மா, என்னம்மா பேசுகிற? அவன் முகத்தை கூட நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. முதல்ல படிச்சிருக்காள் அவள், இல்லை இங்கே எப்படி தான் இருக்கணும், ஏதாவது யூஸ் ஆச்சு பண்ண தெரியுமா? முதல்ல சொல்லி, இங்கே இருக்க ஏதாவது ஒரு அப்ளைன்சஸ் யூஸ் பண்ண தெரியுமா அவளுக்கு? பட்டிக்காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறியா நீ? ஏய், வாயை உடச்சிருவேன் இப்பெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். அம்மா உனக்கு என்ன பண்ணால் உன் நல்லதுக்கு தாண்டா பண்ணுவேன். உனக்கு தெரியுதா இல்லையானே எனக்கு புரியல ஜங்கு. சொல்கிறத ஒழுங்காக செஞ்சுட்டு பேசாமல் இரு. அம்மா, திஸ் இஸ் மை லைஃப்மா, என்னம்மா பேசுகிறீங்க? புரியுது ஜங்கு, பட் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, சரியா? பார்க்க ரொம்ப அழகாக இருந்தா, நான் ஃபோட்டோவில் பார்த்தேன். நீ வேணால் ஃபோட்டோ பாரு, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. அப்போனா உன் இஷ்டம், நான் இங்கே வைக்கிறேன், பார்க்குறதும் பார்க்காததும் உன் விருப்பம், போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அம்மா அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க. ஜங்குக்கு அப்படியே மண்டையே பிச்சுக்குது. ஆக்சுவலி ஜங்குக்கு என்னென்னா ஒரு பெரிய காஸ்மெட்டிக் கம்பெனியோட ஓனர், சரியா? அண்ட் அவங்களும் நிறைய ப்ராடக்ட்ஸ் உருவாக்குவாங்க. நெக்ஸ்ட்டு வேறு யாராச்சும் ப்ராடக்ட் வந்து அவங்க கூட கொலாப் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க, சரியாடா? அந்த மாதிரியான ஒரு ஒர்க் தான். பட் ஜங்குக்கு வந்து சம்மரிச்சு கொரியால், ஓகே? இப்போ அவங்க அம்மா வந்து மேரேஜ் பண்ணிக்க சொல்லி தான் அவனை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க அண்ணன் பொண்ணை. ஸோ லெட்ஸ் see உள்ள என்ன நடக்குது. இப்போது ஜங்குக் தான் அப்படியே வேகமாக கார் எடுத்துகிட்டு அவன் ஆஃபீஸ் போகிறான். ஆஃபீஸில் போய் அவன் கேபினில் தான் உட்காந்துட்ருக்கான். அவன் செம்ம டென்ஷனில் உட்காந்துருக்கான். ஏன் தான் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குதான். ஏதோ கிராமத்தில் இருந்து வந்து எப்படி போய் நான் அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்? சே, நினச்சி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். போல் கல்யாணமே அவனும் பண்ணிக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இதில் வேறு கிராமத்துலேருந்து வர பொண்ணு வேறு, படிச்சிருக்காளோ இல்லையோ கருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு புலம்பிகிட்ருக்காரு. அப்போது ஒரு சவுண்டு, டேய் மச்சான், என்னடா இப்போவே கல்யாண கலை வந்துருச்சு போல். ஒருத்தன் வந்துட்டானா? வா மச்சான், என்ன இந்த பக்கம்? சும்மாடா, அம்மா சொன்னாங்க உனக்கு ஏதோ பொண்ணு பார்த்துருக்காங்களாமே, அதான் பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம், அதுக்குள்ளே எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களா உனக்கு? ஆமாண்டா. என்னடா பொண்ணு அழகாக இருந்தாளா, பார்த்தியா? மண்ணாங்கட்டி, நீ வேறு சும்மா இருடா, அதை வேறு ஞாபகப்படுத்திக்கிட்டு. ஏன் மச்சான், ஏன் என்னாச்சு? டேய், அவன் ஏதோ எங்கள் அம்மாவோட அண்ணன் பொண்ணாண்டா, அதுவும் ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து. அவளை போய் நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்கண்ணா. உனக்கே தெரியும் எனக்கு கல்யாணத்துலலாம் இது கமிட்மெண்ட்ஸ் இதிலலாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. போய் அவளை போய் அதுவும் வில்லேஜ்லேருந்துடா, எப்பட்றா அவள் படிச்சிருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரிலடா, என்னால் ஏற்றுக்க முடியாது மச்சான். டேய், என்னடா படிச்சிருக்கா படிக்கல இப்படியே நீ பேசலாமாடா? நீ இப்படிலாம் பேச மாட்டே. ஏய், நான் இப்படிலாம் பேச மாட்டேன்தான், பட் ஸ்டில் அது என் லைஃப்னு நான் யோசிக்கிறப்ப எனக்கு பிடிக்கலடா. இவங்க யார் தான் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னே புரியல, நீயும் புரியாமல் வந்து. டேய் விட்டுறா, போய் பாரு, பிடிச்சிருந்தா ஓகே சொல்லிட்டு வா.
பிடிக்கலன்னா வேணாம்னு சொல்லு. உன்னை மீறியாக கல்யாணம் பண்ணி வைப்பாங்க உனக்கு சொல்லு. அதுவும் கரெக்ட் தான். ஆனால் எங்கள் அம்மா கேட்காது. நான் ஏதோ பிளாக்மெயிலாம் பண்ணுறாங்களா, செத்துறாங்க எனக்கு செம்ம மயிராட்டம் ஆகுதுறான் எனக்கு. விட்றா, அம்மாங்கனாலே அப்படி தான். சரி விட. அங்கிள் என்ன சொன்னார்? அவர் அன்றைக்கி எங்கள் அம்மா எடுத்து பேசியிருக்காரு. அவரும் அதே தான் சொல்கிறாரு. சரி விட்றா மச்சான், பார்த்துக்கலாம், விடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிவிட்டு அப்படியே ஒர்க்லாம் பார்த்து முடிச்சிருப்பாங்க. இப்போ அப்படி நைட்டு தான் அப்படியே டைனிங்கில் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது ஜேகே அப்பா தான், ஜேகே அம்மா சொன்னாங்களா எல்லாத்தையும் உங்ககிட்ட? டேடி சொன்னாங்க. ஆனால் ஒரு விஷயம், எனக்கு பிடிச்சா மட்டும்தான் கல்யாணம். எனக்கு பிடிக்கலன்னா அங்கே போய் என்னை விருப்பமே இல்லாமல் வற்புறுத்தி என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலைலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாரு. இப்போ ஜேகே அம்மா தான், நீ பாடுறா, நீ போ, முதல்ல உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீ அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கிற, புரியுதா? போக போக அதெல்லாம் செட் ஆகிக்கும், புரியுதா? அம்மா எனக்கு ஒன்று புரியல. நீ மட்டும் நம்ம அப்பா லவ் பண்ணி தானேப்பா மேரேஜ் பண்ண. அதுவும் எனக்கும் ஒரு ஆசைலாம் இருக்கும்லம்மா. டேய், நானும் அதுக்கு தானடா இத்தனை வருஷம் வெயிட் பண்ணேன். நீ ஏதாவது ஒரு பொண்ணையாச்சும் கூப்பிட்டு வருவேன்னு. எவ்வளையுமே கூப்பிட்டு வர மாட்டேன். லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற, கல்யாணத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்படி சொல்கிற ஒரு பையனை எப்படா நான் விட முடியும் சொல்லு பார்க்கலாம். நீ இப்படியே விட்டால் எனக்கு காது குத்திகிட்டே தான் இருப்பேன். சொன்னதை செய் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் அப்பா எழுந்துச்சி போயிடுறாங்க. ஜேகேக்குனாலும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, டென்ஷனில் அப்படியே தட்டெல்லாம் தூக்கி விசிறி அடிச்சுட்டு பெட்டில் போய் படுத்துறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான் எல்லோரும் கிளம்புறாங்க. ஃப்ளைட்டும் ஏறி உங்கள் ஊருக்கு ரீச் ஆகிருப்பாங்க. இப்போது அப்படியே தான் காரில் ஒரு டாக்ஸி புக் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த ஜேகேயோட அம்மா அப்புறம் அப்பா, ஓகேயா, அவங்க 3 பேரும் வந்துட்டுருக்காங்க. ஜேகே ஒரே பையன் தான், சரியா? எல்லாரும் அப்படியே காரில் வந்துட்டுருக்காங்க. அப்படியே அந்த ரோடே குண்டு குழியுமா இருக்குது. அப்படியே கார் டக்குன்னு ஆடுது. அம்மா என்னம்மா ரோடே இப்படி இருக்குது, அப்புறம் பொண்ணு எப்படிமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே வரான். அவனுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. டேய் சும்மா இருறான், எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா இங்கே இங்கெல்லாம் நான் விளையாடாத இடமே இல்லைடா, அதெல்லாம் ஒரு பொண்ணான காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அம்மா அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்காங்க சந்தோஷத்தில். ஜேகே அப்பா அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துட்ருக்காரு. இங்கே ஜேகே தான் என்னடா பண்ணுறீங்க என்னை வச்சு அப்படி பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படியே அந்த காரில் அப்படியே வந்துருக்காங்க. ஜேகேனாலும் அப்படியே ஆடிக்கிட்டே வரான். அம்மா சத்தியமாக சொல்கிறேன், நான் கிராமம்னு சொன்னப்போ ஓரளவுக்காச்சும் டீசெண்டாக இருக்கும்னாச்சும் நான் நினச்சேம்மா. ஆனால் நான் நினச்சதை விட மோசமாக இருக்குமா இந்த ரோடே. இதில் வேறு இங்கே இருக்க மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க பாரும்மா, எப்படி போகிறாங்க, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் அவங்களையும் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு ஜேகே. பிகாஸ் அவர் ஃபுல்லாக அங்கேயே வளர்ந்தனால அவருக்கு இங்கே இருக்கிறது எதுவும் தெரியல. ஓகே, ஜேகே அம்மா தான், டேய் பேசாமல் வாடா, வில்லேஜ்னால் அப்படி தாண்டா இருக்கும், சும்மா 1000 நோட்டை சொல்லிட்டு. எனக்கு அது பிரச்சனை இல்லைம்மா, இங்கே இருக்கவங்க மாதிரி அந்த நம்ம பார்க்குறப்போ ஒரு பொண்ணு இப்படி இருந்தான்னு வச்சுக்கோ, சத்தியமாக சொல்கிறேன் அங்கேருந்து ஓடி வந்துடுவான். நான் சொல்லிட்டேன், அம்மா வச்சு தூக்கி போட்டு அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். 2 பேரும் சிரிச்சிட்டு வராங்க. ஜேகே அம்மாவும் அப்பாவும் ஜேகே பேசுறதெல்லாம் பார்த்துட்டு. இப்போ அப்படியே தான் ஒரு குட்டி சந்து, கார் அதுக்கு மேலே போகாது. இப்போ இந்த டிரைவர் தான், சார் இதுக்கு மேலே கார் போகாது, நீங்கள் இங்கேருந்து நடந்து போங்க சார், நீங்கள் சொன்ன அட்ரஸ் படி நீங்கள் நேராக போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா அங்கே இருக்க ஒரு பெரிய வீடு தான் நீங்கள் கேட்ட வீடு, நீங்கள் அங்கே போகலாம். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே 3 பேர் நடந்து வராங்க. இப்போது இந்த சைடு ஒரு பொண்ணு ஒரு ஹாஃப் சாரி, செம்மையாக ஒயிட் கலரில் ஒரு ஹாஃப் சாரி, முந்தானே தூக்கி இடுப்பில் சொருகிட்டு ஒரு ஃப்ரீ ஹேர், குட்டி ஜும்கா, கழுத்தில் குட்டி செயின், காலில் ஒரு மெலிசாக ஒரு கொலுசு, ஓகேயா, போட்டுட்டு ஒரு ஆட்டுக்குட்டி பின்னாடி ஓடி வந்துட்டுருக்கா. மியா நில்லுடி, நிற்கிறியா இல்லையா, உன் காலில் கொலுசு கட்டி வர்றதுக்குள்ளே எனக்கு உயிரே போயிடுது, நில்லுடி, இது போட்டுட்டு ஓடு, அழகாக இருக்கும், நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டி பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு பாவாடையை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த பொண்ணு ஓடிக்கிட்டே ஒருத்தங்க மேலே மோதுறான். ஐயோ மன்னிச்சிடுங்க, நான் ஏதோ தெரியாமல் அந்த ஆட்டுக்குட்டி பின்னாடி ஓடி வரும்போது உங்கள் மேலே இடிச்சிட்டேன், சாரி. அப்போது அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க, இடிச்சிட்டு நீங்கள் எல்லோரும் கீழே குனிச்சு தான் சொல்லிப்பீங்க, அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. இட்ஸ் ஜேகே. அவரோட மேலே ஃபுல்லாக சேரு, பிகாஸ் நீங்கள் தள்ளினதில் அவங்க கையில் இருந்த சேரு, ஆக்சுவலி உங்கள் ட்ரெஸ்லேயே சேரு இருந்திருக்கும், அதுவும் இல்லாமல் நீங்கள் தள்ளினதில் அவர் ஒரு காலை சேர்த்துலேயும் வச்சுருப்பாரு, அவர் ஷூ ஃபுல்லாக சேராயிடுச்சு. அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. ஐயோ யாருன்னு தெரியலையே.
அப்படின்ட்டு சைடில் பார்க்குறீங்க. அவங்க ஜேகே அம்மா அப்பாவும் நிற்கிறாங்க. அம்மா மன்னிச்சிடுங்கம்மா, தெரியாமல் தான் ஓடி வரும்போது பார்க்காம தான் அடிச்சிட்டேன், மன்னிச்சிடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்கிட்ட சாரி கேட்டிருக்கீங்க. ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே இன்னும் ஸ்டில் உங்களை போய் கொலகானில் பார்த்துட்ருக்காரு. சாரி சாரிங்க. எரும மாடு, அறிவு இருக்கா உனக்கு? இந்த ஷர்ட்டோட ரேட் என்னன்னு தெரியுமா? நீ பாட்டுக்கு வந்து மோதுற, அந்த எரும மாடு கூட அறிவு இருக்கும் போல், உனக்கு அது கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்துறாரு. ஜேகே அம்மா தான் அப்படியே முழிக்கிறாங்க, என்னடா இவன் பண்ணுறான்னு. ஜேகே ஜேகே டேய் சும்மாறா, அமைதியாடுறா. அம்மா இங்கே பாரும்மா, என் ஷர்ட்டை பாரும்மா, என் ஷூவை பாரும்மா. ஐயோ கடவுளே, இதுக்கு தான் சொன்னேன் எங்கேயும் போய் தொலைய வேணான்னு. இப்போ பாரு, பொண்ணு பார்க்குறேன் மயிரை பார்க்குறேன்னு என்னை எங்கே வந்து விட்டுருக்க பாரு. டேய் அமைதியாக இரு சொன்னேன். அவ்வளோதான், ஜேகே அமைதியாயிட்டாரு. அம்மா பரவாயில்லம்மா, நீ போ போ, தெரியாமல் தானே பண்ணேன். இல்லைம்மா மன்னிச்சிடுங்க, தெரியாமல் தான். புரியுதும்மா பரவாயில்ல, விடு வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்து ஏதோ சொல்கிறாங்களே, கிளம்பு. சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குடு குடு குடுன்னு ஓடிடுறீங்க. ஜேகேக்கு தான் எல்லாம் தலை விதிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு அப்படியே நொந்தினியும் வந்துடுறாரு. வந்து அந்த வீட்டுக்கும் வந்து சேர்ந்துருப்பாரு. வெளியவே ஜேகேவோட மாமா நிற்கிறாரு. ஜேகே அம்மா தான், அண்ணா உன்னை பார்த்து எப்படிண்ணா இவ்வளோ நாள் ஆச்சு, எப்படின்னா இருக்க? வாமா தங்கச்சி, எப்படி இருக்க? உன்னை பார்த்து இத்தனை வருஷம் ஆச்சு, ஏன் இப்படி அழைச்சிட்ட நீ? வாங்க மாப்பிள்ள, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க. அப்போ தான் உங்களை ஜேகேவை பார்க்குறாரு. வாப்பா ஜேகே வா பரவாயில்லையே, உன் மையன் இம்புட்டு அழகாக இருக்கான். நான் ஃபோட்டோவில் பார்த்ததை விட இப்போ இவ்வளோ அழகாக இருக்கான் நேரில். என்னப்பா படிச்சிருக்க? சொன்னால் மட்டும் நான் உனக்கு புரியவா போதுமாம்மா? நான் ஒரு கம்பெனியோட சிஓ, அந்த மேக்கப் பொருள்லாம் உருவாக்குற கம்பெனி மாமா. ஓ சரிப்பா, வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வைக்கிறாங்க. ஜேகேயோட அத்தை எல்லோரும் அப்படியே சொந்தக்காரங்க எல்லோரும் வந்திருப்பாங்க அந்த வீட்டுக்கு. அந்த வீடே பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லோரும் வந்து ஜேகேவை தான் அங்கே இருக்க கிளவிங்களாம் கன்னத்துக்கு பிடிச்சி கிள்ளி பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. ஏய் கிளவி, வந்ததுலேருந்து எத்தனை வாட்டி தடவிக்கிட்டு இருப்ப, வீடு. பேராண்டி பார்க்க என்னடா தகன்னு அழகாக இருக்க. என் பேத்தி நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? என் பேத்தி வயனு ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உண்மை வியாடாக பார்த்துட்ருக்காரு. எல்லோரும் அப்படியே தான் ஜேகேவை சுற்றி ஏதோ அரிய வகை பொருள் வந்த மாதிரி பார்த்துட்டு நான் ஜேகேக்குனாலும் ஆக்வர்டாக இருக்குது. அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கான். அப்போது ஜேகேயோட அம்மா தான், அண்ணன் பொண்ணை வர சொன்னேன்னா பார்க்கலாம், பார்க்கவே இல்லை பொண்ணை நேரில் ஒரு தடவை கூட, வர சொல்ல. சொல்கிறேன். ஆக்சுவலி என்னென்னா ஜேகே அம்மா வந்து ஃபோட்டோ பார்த்துருக்க மாட்டாங்க சரியா. நான் அதில் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன், ஆனால் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, இப்போ தான் பார்க்க வருவாங்க சரியா. ஆனால் அவங்க அம்மா பார்க்கறதுக்கு முன்னாடியே அழகாக இருப்பா அப்படி இப்படி சொல்லியிருப்பாங்க சரியா. அப்போ தான் ஜேகே இது பண்ணுவான்னு. இப்போது ஆனால் ஜேகே கிட்ட கொடுத்துருப்பாங்களா ஃபோட்டோ, அது வந்து வயனோட சின்ன வயசு ஃபோட்டோ சரியா. அதனால் வந்து ஜேகே அம்மாவுக்கு வந்து வயன் வளர்ந்த அப்புறம் எப்படி இருப்பா அப்படிங்கிறது வந்து தெரியாது சரியா. இப்போது பொண்ணை கூப்பிட்டு வர சொல்லி வயனோட அப்பா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் தானே வயன், ஓகே உங்கள் அப்பா வந்து சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் தான் ஒரு சாரீ, காட்டன் சாரீ தான் அழகாக கட்டியிருக்கீங்க, உடம்போட கட்டிட்டு ஒரு ஃப்ரீ ஹேர், அப்புறம் அழகாக ஜும்கா போட்டு அழகாக நடந்து வரீங்க. அங்கேருந்து டீ எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து வரும்போது உங்கள் கொலுசு சவுண்ட், அந்த ஹாலே சைலண்ட்டாக இருக்கப்போ உங்கள் கொலுசு சவுண்ட் மட்டும் அழகாக ஒரு மாதிரி தனியாக கேட்குது. இப்போது ஜேகே தான் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் காலையில் ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு வந்து விட்டுற பேரில் ஜேகே மேலே மோதிப்பீங்களா, அவ்வளோதான் அவன் ஐஸே வைடாயிடுச்சு. ஜேகே அம்மாவுக்கு அதுக்கு மேலே இங்கே தூக்கி வாரி போடுது. அப்படியே 3 பேரும் ஃபேமிலியாக ஷாக் ஆகி உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு மேலே ஷாக் ஆகி அப்படியே நின்றுட்டீங்க, டீ கொண்டு வந்த பாதியிலே நின்றுட்டுருக்கீங்க. ஜேகேவை பார்த்துட்டு உங்களுக்கு கையெல்லாம் ஆடுது அவன் காலில் கத்துனதை நினச்சி. என்னது, இவர் தான் என்னை பார்க்க வந்த மாப்பிள்ளையா? ஐயோ பார்க்க தெரிஞ்சால் அம்பிட்டு தான் எனக்கு கொலை பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்க்குறீங்க. உங்கள் அப்பா, ஏம்மா வயன் அங்கே நிற்கிற, வா வா வா, அத்தையும் மாமா வந்திருக்காங்க பாரு, காலிலேருந்து ஆசீர்வாதம் வாங்கி டீ கொடு, இந்த பாரு அவங்க மாமா வந்திருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கை கும்பிக்கிறான். நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு அப்படியே முழிக்கிறீங்க. ஜேகேனாலும் செம்மையாக முறைக்கிறான்.
அம்மா என்னம்மா இவ தான் பொண்ணா? ஏய் இருடா எனக்கே தெரிலடா. பின்னம்மா ஃபோட்டோலாம் பார்த்தேன்னு சொன்ன உனக்கு தெரியாதா? நான் சின்ன வயசு ஃபோட்டோ தான்டா பார்த்தேன். வளர்ந்த ஃபோட்டோ இன்னும் நான் பார்க்கலடா. அதான் எனக்கும் தெரியலடா ஜேகே. அம்மா என்னம்மா பண்ணுறது? இப்போ சொல்லிட்டானா? என்ன பண்ணுறது தெரியலையேடா. இரு பார்க்கலாம் என்ன ஆகுது. வயன் வாம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அம்மா அப்படியே சமாளிச்சுட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் தான் அப்படியே எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் கொடுத்துட்டு ஜேகே கிட்டே போகிறீங்க. ஜேகே அப்படியே கண்ணிலே இருக்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் மன்னிச்சிடுங்க என்னங்க அப்படி சொல்லி கொடுக்குறீங்க. அவரும் அதை எடுத்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டாரு. இப்போது உங்கள் அப்பா தான் என்ன தம்பி என் பொண்ணை பிடிச்சிருக்கா? என் பொண்ணு படிச்சிருக்கா, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், நல்லா வேலை செய்வா, நல்லா குடும்பத்தை பார்த்துப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மாமா அது வந்து உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா? அப்போது உங்கள் அப்பா தான் யோசிக்கிறாரு. தப்பாக எடுத்துக்காதீங்க தம்பி. எங்கள் குடும்பத்தில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எந்த ஆம்பளையும் கூட பேசலாம் விட மாட்டோம். அதனால் என்னால் முடியாது. உங்களுக்கு என்னன்னாலும் அம்மா கிட்டே கேட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். நான் தங்கச்சிக்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்போது ஜேகே அம்மாவை பார்க்குறான். அவங்களும் சரி விடுறான். என்ன கேட்கணும் சொல்லு. அம்மா எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைம்மா, எனக்கு வேணாம். ஏய் என்னடா பேசுகிற? அவள் தான் நான் உங்ககிட்ட சொல்லி தான் கூப்பிட்டு வந்துட்டேன்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் அப்பா தான் என்னம்மா என்னாச்சு? என்ன சொல்கிறாரு தம்பி? அண்ணன் அவனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கான், எப்போ கல்யாணம் அப்படி சொல்லி இப்போவே கேட்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகாமா சொல்லிடுறாங்க. இங்கே ஜேகே நீனும் ஒரு பெத்த தாயோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்படியே தான் உங்கள் அப்பாவும் சொல்லியிருப்பாங்க. சரிம்மா அப்போது கல்யாணத்தை ஒரு 2 நாளில் வச்சுக்கலாம், சீக்கிரமாகவே கல்யாணத்தை முடிச்சுப்போம் சரியா? ரொம்ப நாள்லாம் இழுக்க வேணாம். ஆல்ரெடி வயசாகிடுச்சு என் பொண்ணுக்கும், உன் பையனுக்கும் ரொம்ப வயசாகிடுச்சு. 2 நாளில் கல்யாணம் வச்சுக்கோ, அதான் பிடிச்சிருக்குல்ல, ஏற்பாடு இன்னைக்குலேருந்தே ஆரம்பிச்சிடுவோம். சரிண்ணா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிடறாங்க. நீங்கள் அப்படியே குடுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே உங்கள் ரூமுக்கு ஓடிடுறீங்க. இந்த ஜேகே அப்படியே தனியாக வந்து அவர் ஃப்ரெண்ட் தேயாங்க்கு தான் கால் பண்ணுறாரு. டே மச்சான் என்னடா பொண்ணுலாம் பார்க்க போனேன், செட் ஆகிடுச்சா? மண்ணாங்கட்டி ஏய் அந்த பொண்ணு ஐயோ நான் என்னத்தடா உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. என்ன மச்சான் சொல்கிற? போகணுன்னே அவளை திட்டிட்டியாடா? ஆமாண்டா, அவள் தானே எனக்கு தெரியாது. எங்கள் அம்மாவும் ஃபோட்டோ ஒழுங்காக பார்க்கல, அவளோட சின்ன வயசு ஃபோட்டோ பார்த்தனால அது அவள் தான் தெரியவே இல்லை. நான் பிடிச்ச சமக்கத்தை கத்தி விட்டேன்டா. வீட்டில் எதாவது சொல்லிட்டாளா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. நான்லாம் செம்ம ஷாக் ஆகிட்டேன்டா, அரண்டுட்டேன்டா ஒரு செகண்டு. அவங்க அப்பா வேறு அம்மா பெரிய மீசை வச்சுட்டு உட்காந்துன்னு இருக்கான்டா, என் மாமக்கார வேறு. அப்போ மச்சான் ஜாலியாக இருக்க? ஏய் சும்மா இருறா. சரி நீ எப்போ வர? கண்டிப்பாக வருவேன்டா, உன் கல்யாணத்துக்கு நான் வராமையா? டேய் நான் கல்யாணமே நடக்காதுங்கிற கல்யாணன்ற. சரி சொல்கிறா மச்சான், உங்கள் அம்மாவை மீறி உன்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு? அவங்க தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களே அவள் தான் பொண்ணுன்னு, இதுக்கு மேலே என்ன பண்ணுவேன் நீ? அவங்க சொன்னால் நான் தாலி கட்டணுமா? அதெல்லாம் முடியாதுடா சும்மா. எனக்கு முன்னே இந்த கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லை. அதுவும் இல்லாமல் இவள் ஏதோ கிராமத்தில் இருந்துட்டு பார்க்குறியா ஃபுல்லாக சேலை கட்டிட்டு சுற்றுறாடா அவள். எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுடா போடா. சரி ஓகே இவ்வளோ சொல்கிறேன், அந்த பொண்ணு அழகாக இருந்தாளா அது சொல்லு. அழகா இருக்காதான், அழகுலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கா. என்ன கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் கொஞ்சம். மச்சான் அதான் அழகாக இருக்காளா, அப்புறம் என்ன படிச்சிருக்காளா? படிச்சிருக்காளாம் என்னத்த படிச்சிருப்பான்னு தெரியல, அதுவும் கேட்டுக்கல. அப்புறம் என்னடா அதை படிச்சிருக்கானா என் அளவுக்கு படிச்சிருப்பாளாடா? இப்போ பாரு நாளைக்கு அவளுக்கும் எனக்கு கல்யாணம் ஆகுது, என் குழந்தைக்கு சொல்லி தரணுன்னா என் பொண்ணு வந்து சொல்லல பெருமை எங்கள் அம்மா இது படிச்சிருக்காங்கன்னு. இவன் என்ன படிச்சுட்டு வந்தாலோ மட்டமான ஒரு படிப்பு, அதை போய் என் பொண்ணு எப்படி சொல்லுவா ஸ்கூலில்? இதெல்லாம் செட் ஆகாதுடா போடா. சிக்கே நீ தேவையில்லாமல் இவ்வளோ யோசிக்கிற. அதுவும் இல்லாமல் நீ ஒரு பொண்ணு இப்படிலாம் ட்ரீட் பண்ணவே மாட்டலடா, கேர்ள்ஸ்னால் ரெஸ்பெக்ட் கொடுப்பல, ஏன்னா நீ புதுசாக இப்படிலாம் பண்ணுற? எனக்கு தெரிலடா, எனக்கு மேபி கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுனனால என்னவோ தெரில, எனக்கு பிடிக்கலடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிவிட்டு ஃபோன் கட் பண்ணியிருப்பான்.
இப்படி தான் அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஜேகே சுற்றியே தான் இருக்காங்க. அவனால் ஃப்ரீயாக கூட இருக்க முடியல. அவனுக்கு தனியாக ரூம் கூட தந்திருக்க மாட்டாங்க. ஒன்று மணி தான் தூங்குற மாதிரி. உங்களுக்கு அண்ணன் இருப்பாங்க, உங்கள் அண்ணன் கூட தான் படுக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்ட்டு அவனும் தலைகாணிலாம் எடுத்துகிட்டு ரூமில் போய் படுத்துட்ருக்கான். மாமச்சான் மாமச்சான் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு உங்கள் அண்ணன் ஜேகேவை. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க அப்படியே. அப்புறம் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து இந்த மாதிரி ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு சொல்கிறாரு ஜேகே. அதுக்கு வந்து உங்கள் அண்ணன், ஓ அப்படியா, சரி. நான் வந்து ஆர்கிடெக்சர் படிச்சிருக்கேன். ஓ நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ஏன் நான்லாம் படிக்கக்கூடாதா? நானும் படிச்சிருக்கேன், என் தங்கச்சியும் படிச்சிருக்கா. நான் சியோவில் தான் படித்தேன். சியோவில் படிச்சிங்களா? ஆமாம். அப்புறம் என்ன என் தங்கச்சி பிடிச்சிருக்கா? அப்போது ஜேகே அமைதியாக இருக்கார். எனக்கு தெரியல உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், மயன் ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா படிச்சிருக்கா. உங்களுக்கு அதான் தெரியுமா தெரியலையா, இல்லை சொன்னாங்களா சொல்லியான்னு எனக்கு தெரியலை. ஆனால் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பா. அப்புறம் அவளுக்குமே நீங்கள் தான் மாப்பிள்ளை தெரியாது, ஃபோட்டோ எதுவும் பார்க்கல. அப்புறம் சொன்னான் இந்த மாதிரி காலையில் தெரியாமல் வந்து இடிச்சிட்டான்னு. ஸோ அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். அவள் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளை, துருன்னு தான் சுற்றுவா. மற்றபடி ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் ஒரு தடவை அவள் கையால் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடிமை ஆகிடுவீங்க, அப்படி சமைப்பா அப்படின்ட்டு உங்கள் அண்ணா உங்களோட அருமை பெருமையெல்லாம் எடுத்து விட்டுட்ருக்காரு. இங்கே ஜேகேவும் அதெல்லாம் கேட்டுட்டு உண்மையாக அமைதியாக தான் இருக்கார், எதுவும் சொல்லலை. அப்படியே தூங்கியிருப்பாங்க நைட்டு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே 2 days ஆகிருக்கும். நலங்கு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்திருக்கும். இது வரைக்கும் ஜேகே உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசியிருந்திருக்க மாட்டார். எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சு இப்போ நாளைக்கு கல்யாணம் உங்களுக்கு. அதனால் நைட்டு உங்களுக்கு மருதாணி அதெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே தான் தேயாங் கூட உட்காந்துட்ருக்காரு. தேயாங் வந்திருப்பாரு. டே என்னடா கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தா இவ்வளோ தூரம் வந்துருச்சு, நாளைக்கு காலையில் கல்யாணம்டா. ஆமாண்டா மச்சான், அக்செப்ட் பண்ணிக்கூடா, இதில் என்னடா இருக்கா? நம்ம ஊரில் இருக்க பொண்ணுங்களை விட இவ எவ்வளோ அழகாக இருக்கா தெரியுமா? 100 மடங்கு இவ பெட்டர் என்னை கேட்டால். ஸோ நீ வந்து கண்டதெல்லாம் யோசிச்சு இந்த மாதிரி இருக்க ஒரு கோல்டை மிஸ் பண்ணிடாதடா, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். டே என்னடா நீயும் இப்படி பேசுகிற? பின்ன என்ன ஜேகே, உண்மையாக சொல்கிறேன், நீ சொல்லு. நீ பார்த்த பொண்ணுங்க எத்தனை பேர் கிளப்பு மப்புன்னு சுற்றுட்டானுங்க. ஆனால் இவளை பாரு, அழகாக லட்சணமாக வீட்டிலே இருக்கா, நீ சொன்னதெல்லாம் செய்கிறா. எல்லாமே உனக்கு பெனிஃபிட் தானடா. அப்புறம் என்னடா, அழகாக இருக்கா, இதுக்கு மேலே என்ன வேணும், படிச்சிருக்கா. எனக்கு தெரிலடா, எனக்கு என்னவோ எனக்கு இது கல்யாணமே நார்மலாக அவன் இல்லைடா, எனக்கு கல்யாணமே பிடிக்கலடா. இங்கே பாடுறா, ஒருத்தன் கல்யாணம் வேணான்னு சொல்கிறான்னா 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து அவனுக்கு நார்மலாகவே பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். இல்லை ஒருத்தன் ஆல்ரெடி பிரேக்கப் ஆகியிருப்பான் அவன் லைஃப்பில், அதனால அவன் வந்து லவ் வேணாம் சொல்லுவான், இல்லை கல்யாணம் வேணாம் சொல்லுவான். உனக்கு இது 2மே நடக்கலடா, அப்புறம் ஏன்டா? தெரியலையே, அதுதான் எனக்கும் தெரியலையே, நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்காரு. அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நான் கூட பேசவே மாட்டேன் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவனுக்கும் ஒரு வழியில் இப்போ நெக்ஸ்ட் டே ஜேகே தான் மேடை மேலே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் நல்லா அழகாக ஒரு புடவை, பூ, தலை நிறையா செம்மையாக இருக்கீங்க, பார்க்க அழகாக லக்ஷ்மி ஆட்டம் இருக்கீங்க. அப்படியே தான் வந்து ஜேகே பக்கத்தில் உட்காருறீங்க. ஜேகேவை பார்க்குறீங்க, ஜேகே உங்களை பார்க்குறாரு, பட் எதுவும் சொல்லலை. நீங்கள் ஜேகே பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. அவர் என்னவா இத்தனை நாளாக நம்மளை பார்த்து அப்படியே பயந்து ஓடுவா, எனக்கு என்ன சிரிக்கிறான் நம்மளை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியோட பார்த்துட்டு அவர் கட்டுக்கல. அப்புறம் இந்த மாதிரி அந்த அந்த நெருப்பில் போடுவாங்களடா, அந்த மாதிரி ஏதோ அரிசியில் எடுத்து அதெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கீங்க 2 பேரும். இப்போது ஐயர் வந்து தாலி கட்ட சொல்கிறாரு. ஜேகே தான் அந்த தாலியை அவங்க மூஞ்சி முன்னாடி எடுத்துகிட்டு வந்து அந்த ஓட்ட வழியாக உங்களை பார்க்குறாரு. ஐயோ நம்ம வாழ்க்கை இதுதானா அப்படின்னு. ஜேகேம்மா, டேய் என்ன யோசிச்சுட்ருக்க, கட்டு அம்மா, இப்போ சொல்கிறம்மா, எனக்கு விருப்பமே இல்லைம்மா, விட்டுருமா, நான் அப்படியே கூட ஓடி போயிடுறேம்மா. ஓ சரி ஓடு, நானா என்னை மறந்துடுறேண்ணா அப்படின்றாங்க. அவ்வளோதான் ஜேகே டப்புன்னு கழுத்தில் தாலி கட்டிடுறாரு. எல்லோரும் மங்கல்ய தந்து நானேன்னு எல்லோரும் உங்களுக்கு வந்து அச்சதெல்லாம் போடுறாங்க. ஸோ கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு. எல்லோரும் அங்கங்கே இது பண்ணிவிட்டு கால்லெல்லாம் விழுந்துட்டு அந்த ப்ராசஸ்லாம் முடியுது. இப்போ அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி நைட்டு கிளம்பல, நாளைக்கு காலையில் தான் கிளம்புறது உங்கள் ஃப்ளைட்டு. ஸோ இன்றைக்கி நைட் தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட்னால இங்கே இருக்கீங்க, சரியா? இப்போது அப்படி தான் நீங்கள் உங்கள் ரூமில் உங்களை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே ஒரு ரூமில் இருக்க வச்சுட்டு பெட்லாம் ரெடி பண்ணி அவனை உட்கார வச்சுருக்காங்க. ஜேகே தான் தேயாங் கூட,
என்னடா அது, இதெல்லாம் வேற ஆல்ரெடி விருப்பமே இல்லைங்கிறேன், இதில் வேற இதை வேற ஏன்டா பண்ணுறானுங்க. விட்றா மச்சான், என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தேவாங்க போயிடுறாரு. இப்போ நீங்கள் தான் பால் சொம்பு எடுத்துகிட்டு வரீங்க உள்ள, கதை தட்டுறீங்க. திறந்து தான் இருக்கு வா. அப்போது நீங்கள் தான் பொறுமையாக நடந்து வரீங்க கீழே குனிஞ்சிட்டே. ஜேகே பார்க்குறாரு, என்ன இவன் எப்படி நடந்து வரேன். ஏன்னா அவர் இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணை பார்த்ததே கிடையாது. அவர் வளர்ந்தது சிட்டி இல்லையா, ஸோ வில்லேஜில் எப்படி தான் இருப்பாங்களாம் தெரியாது. அவங்க நீங்கள் பொறுமையாக வரீங்க, வந்து பால் சொம்பு எடுத்துன்னு வந்து நீட்டுறீங்க. என்ன இது, பால் அம்மா கொடுக்க சொன்னாங்க. அப்படியா, எனக்கு பால் பிடிக்காது, நீ குடி. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சமாக குடிச்சிட்டு வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அது வயன் சொல்லுங்கள் ஜேகே. நான் வந்து ஒன்று சொல்லணும். அது வந்து நீ தப்பாக எடுத்துக்காத. எனக்கே தெரியும் ஜேகே, உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு. என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு எங்கள் அப்பா சொல்கிறது தான் எல்லாமே. அதுவும் இல்லாமல் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு தான், பிடிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எனக்கு அதே மாதிரி பிடிக்கணும்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கே நல்லா தெரியும். ஸோ டைம் எடுத்துக்கலாம் ஜேகே, செட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். உங்களுக்கு பிடிக்கல நீ போயிடு அப்படி சொன்னாலும் நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் போயிடுவேன், உங்களுக்கு பேர்டனாலாம் இருக்க மாட்டேன். ஸோ நம்ம டைம் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தலைகாணி பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஓரமாக படுத்துடுறீங்க. ஜேகேக்கு இப்போ தான் ரிலீஃபாக இருக்குது. அப்படி நல்ல நம்ம சொல்ல வேண்டியதுலாம் அவளே சொல்லிட்டான்ட்டு. ஸோ அப்படியே தனித்தனியாக படுத்திருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகே, டாடா, லவ் யூ, பை பை ட்ரீம் குயில்ஸ்.